க்ளீன் கையில் இது வழியா நல்ல ஏர் வருமா? ஆமாம் போகிறதுல கண்டிப்பாக சாம்பான் உள்ளடி வரணும் வெளியடி வரணும். இதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளோ ஆச்சு? 1300 ஆச்சு. இதே மற்ற பார்த்தீங்கன்னா 5000க்கு மேலே தான் இருக்குது. இதே இது வந்து இது லோ வோல்டேஜ் பவர் கன்சியூமேஷன் கம்மியாக தான் பண்ணுது. ஒரு நாளைக்கு 1 ரூபா தான் ஆகும். நம்ம இந்த வீட்டில் எல்லாமே இது வந்து எல்லாமே இண்டக்ஷன் ஸ்டவ்ல வந்து எல்லாமே ரீயூஸ் பண்ணுறது. அதனால இ வேஸ்ட் இது அது மாதிரி மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி. ஸ்மார்ட்லேயே தனியாக இது வந்து வென்டிலேஷன் இருக்குது ஏரியாவில் வந்து இப்போ நம்ம ஆமாம் அடுத்து வந்து பொல்யூஷன் எங்கே அதிகமாக போக இருக்கிறதுனால அதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. போர்ட்டபிளாகவும் பவர் சோர்ஸ் இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா டிசி பவர் தான் யூஸ் ஆகும். நேச்சுரல் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம் இது சார்கோல் சார்ஜ் பண்ணிச்சுன்னா நம்ம அப்சர்வ் அது எத்தனை நாளைக்கு ஒருக்க உள்ள அந்த பெட்டெல்லாம் மாற்றணும்? 2 minutes இல்லை மேக்ஸிமம் 3 minutes. அது எப்போ நமக்கு அந்த இண்டிகேட்டர் தெரியும்? அது பார்த்து வெளியே டெஸ்ட்டில் தெரியும். ஈஸியாகவே தான் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி இது எல்லாமே நாங்களாம் வீட்டிலே ரெடி ரெடி பண்ணி பண்ணுவோம். இது எல்லாமே காட்டன் வந்து வீட்டில் இருக்க நம்ம இது ஸ்பாஞ்ச் வந்து நம்ம வேஸ்டான பழைய யாரோட ஐடியா? டீம் நாங்கள் தான் யார் லைக் பண்ணா? அந்த ஐடியா யார் ஃபர்ஸ்ட் நாங்கள் யார் சொன்னா முதல்ல ஆரம்பிச்சது? எப்படி தோணுச்சு? சார் கிளாஸ்ல வந்து கொஞ்சம் டஸ்ட் நிறைய அப்போ டஸ்ட் அவங்களுக்கு நிறைய டஸ்ட் இருந்துச்சு. டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி காட்டுங்க. கொஞ்சம் டைட் பண்ணி இல்லை இன்ட்ரெஸ்ட் 9th ஒவ்வொரு லேயர் வச்சுருக்கீங்களா? ஒவ்வொரு லேயர் காட்டன்ல இருந்து பெரிய லெவல் டஸ்ட்